வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2012ல வெளியான தீவிரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். துல்கர் சல்மானோட கரியர் ஸ்டார்டிங்ல நடிச்ச படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல ஷார்ட்டா ஒன்லைனை மட்டும் நான் சொல்றேன். ஒரு பயந்த போலீஸ் இருக்காரு. அவர் ரத்தத்தை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாரு. அவருக்கு 2 கேஸ் வருது. அந்த 2 கேஸ்ல குற்றவாளி யாருன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஹோட்டல்ல தான் இவங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் பேரு முகேஷ் அப்படின்றது. இவருமே பிரியா கிட்ட பேசலாம் நினைக்கிறாரு. அவங்க சரியாவே பேச மாட்டாங்க. போனை தான் மும்மரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரியா இருக்காங்கல்ல, நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல போலாம், பிளைட் பறக்கிறத பாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. பிளைட் பறந்துட்டு இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது சில பசங்க தம் அடிக்கிறதுக்காக வராங்க. அதனால முகேஷ் இருக்காருல, நீ இந்த பக்கம் வந்துருன்னு சொல்லிட்டாரு. இப்ப பிரியாவும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. மேற்கொண்டு இவங்க வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒரு நபர் மாஸ்க் எல்லாம் போட்டு இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் இந்த முகேஷோட மண்டிலேயே அடிக்கிறாரு. இதை பாக்குற பிரியா பயப்படுறாங்க. வந்தவர் திரும்ப திரும்ப இவர் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பைக்ல வேற ஒருத்தர் வராரு. வந்தவர் மாஸ்க் போட்டவனை அடிக்கிறாரு. அவன் பயத்துல இங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்ப காயப்பட்ட முகேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்து விட்டுறாங்க. டாக்டருமே அவர் இறந்து போயிட்டாரு சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த காப்பாத்தின நபர் இருக்காருல, பிரியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து பிரியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இதை நினைச்சு இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயம் போலீஸ் கேஸாவும் இப்ப மாறிடுது. இப்ப ராகவன் அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவரை நமக்கு காட்டுறாங்க. இவர் நிம்மின்ற ஒரு பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. என்ன தினமும் இந்த இடத்துக்கு நீங்க கரெக்டா வந்துடுறீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. மேடம், இங்க இருந்து எப்பவுமே காலையில ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போவேன். போறதுக்கு முன்னாடி நீங்க சவாரியா கிடைக்கிறீங்கல்ல, அதனால தான் தினமும் இந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இறங்கி இவங்களோட கம்பெனிக்கு போயிடுறாங்க. இவங்க திரும்பி வரும்போது ஏறுங்க ஏறுங்கன்ற மாதிரி இவரோட ஆட்டோல ஏத்துறாரு. என்னடா நீ பாட்டுக்கு ஆட்டோல ஏத்திட்டு இருக்க, இது என்னோட டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணா சொல்றாரு. இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இந்த ராகவன் இருக்காருல, அந்த அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அண்ணன், அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி சரி போன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க போலான்ற மாதிரி இவர் கூட்டு வந்துடுறாரு. அவங்களுமே காசுலாம் தந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை இவர் கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருக்காரு. அதாவது தப்பான கண்ணோட்டத்துல தான் இந்த பொண்ணை ரெகுலரா பிக்கப் பண்றாரு போல. இப்ப ராகவனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ராகவனுக்கு ஒரு முடியாத அம்மா இருக்காங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க. அதே மாதிரி ராகவனுக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கிறது தெரிய வருது. அவங்க மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க, பேரு மைனா அப்படின்றது. இப்ப இவருமே அவங்க கிட்டயும் ரொமான்டிக்காலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த நிம்மி வராங்க. இவருமே ஆட்டோல ஏத்திக்கிறாரு. எனக்கு இந்த இடத்துக்கு போனோம், கொஞ்சம் சீக்கிரமா போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் போயிடுறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அந்த வழியே கொஞ்சம் காட்டு பகுதிக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. அந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது ரெகுலரா போற ரூட் பிளாக் ஆயிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, வேற ரூட் வழியா உங்களை கூட்டு போறேன்ற மாதிரி இவருமே வேற வழியா திரும்பி வராரு. அந்த இடத்துல சுத்தமா நடமாட்டமே இல்ல, ஒரு வண்டி கூட போக மாட்டேங்குது. இதனால இந்த பொண்ணுக்கு லைட்டா பயம் வருது. ஏதாவது பண்ணிருவானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ வண்டியில ஏத்தி டயர் பஞ்சர் ஆயிருது போல. இவங்க இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவன் ஏதாவது பண்ணிட போறான்ற மாதிரி தான் இவங்க பயந்து ஓடி இருப்பாங்க. அந்த வழியா ஒரு கார் வருது. இவங்க லிஃப்ட் கேட்டு கிளம்பிடுறாங்க. என்னாச்சுன்னு அவன் துரத்திட்டு வந்தான் பாத்தீங்களா, அப்படி துரத்திட்டு வந்தவனை யாரோ அட்டாக் பண்றாங்க. அவன் தடுத்து சண்டை போறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். அதை மீறி வந்த நபர் அவனை லாக் பண்ணி கார்ல இங்க இருந்து கூட்டு போறாரு. கூட்டு போறது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். இவரோட பேர் ஹர்ஷா அப்படின்றது. இப்ப ஹர்ஷா இருக்காருல, இவர் இருக்க வீட்டுக்கு இவனை தூக்கிட்டு வந்துடுறாரு. இவன் மயக்கத்துல தான் இருக்கான் போல. இவனை லாக் பண்ணி வச்சிருக்க மூட்டையை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா சட்டுன்னு அவன் கையிலேயே கடிச்சு வச்சிடறான். இப்ப இவருமே கோவத்துல என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க ஒரு ராட் எடுத்துடுறாரு. திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. அவன் கையில கடிச்சதுனால இவருக்கு வலிக்குது. இப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தா ஒரு சின்ன பொண்ணு தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோ மியூசிக் கிளாஸ் எல்லாம் எடுப்பாரு போல, அதுக்காக தான் இந்த பொண்ணு வந்திருக்கா. நீ பிராக்டிஸ் பண்ணு, நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கையில இருக்க காயத்துக்குலாம் இவர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து உட்காந்து சொல்லி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவர் எதுக்காக அந்த ராகவனை தூக்கி இருக்காருன்றது தெளிவா நமக்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பிளட்ட பார்த்தாலே பயம். அதனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் நீயே முடிச்சு வைன்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா எஸ்ஐ இன்னும் அதை முடிச்சு வைக்காம இருக்காரு. வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவர் பாடியை பாக்குறாருல, தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருது. வேகமா இந்த இடத்துக்கு வந்து வாந்தி எடுத்துடுறாரு. முகேஷ்னு ஒருத்தர் ஸ்டார்டிங் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட பாடியை பத்தி தான் டாக்டர் சொல்லியிருப்பாரு.
பயங்கரமா தாக்குனதுனால அவரோட உயிர் போயிருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே பிரியா கிட்ட விசாரணை பண்றதுக்கு வராங்க. அந்த நேரத்துல அங்க எதுக்கு போனீங்கன்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. பிளைட் பறக்கிறத பார்க்கணும்னு நினைச்சோம், அது தப்பான்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லம்மா, நாங்க ஜெனரலா தான் கேக்குறோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கொஞ்ச நேரம் விசாரணை பண்றாரு. அடுத்ததா காப்பாத்தின நபர்கிட்ட போலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப காப்பாத்தின நபர்கிட்ட அந்த நபரை நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் மாஸ்க் போட்டிருந்தான், 2 அடி அடிச்சேன், ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களுக்கு காப்பாத்தின நபர் மேலயும் டவுட் வருது. நீங்க எப்படி கரெக்டா அந்த நேரம் அங்க போனீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, சார் என் வீட்டுக்கு எப்பவுமே அந்த வழியா தான் வருவேன், அப்படி வரும்போது தான் அந்த விஷயத்தை பார்த்தேன், நீங்க என்ன சந்தேகப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்க சந்தேகம்லாம் படல, ஜஸ்ட் விசாரணை மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப திரும்பி நமக்கு ஹர்ஷாவை காட்டுறாங்க. சீக்கிரட்டா ஒரு ரூம்குள்ள தான் இவர் ராகவனை லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஏற்கனவே 2 நகத்தை புடுங்கி இருக்காரு போல, இப்ப 3ஆவது ஒரு நகத்தையும் இவர் புடுங்கிட்டு இருக்காரு. அவன் மயக்கத்துல இருக்கிறதுனால இதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கான். இப்ப அடுத்ததான் நெருப்பை இவன் கையிலேயே வைக்கணும்னு நினைக்கிறாரு. இவனை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றாருன்னு தெரியுது. இப்ப பிரியா கிட்ட திரும்பி விசாரணை பண்றாங்க. அன்னைக்கு குருன்ற ஒரு நபருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க, ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா என்ன சொல்றது, என் ஃப்ரெண்டு, ஜஸ்ட் மெசேஜ் தான் பண்ணன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர் ஃப்ரெண்டு மாதிரி தெரியல, ஏன்னா மணிக்கணக்கா நீங்க 2 பேருமே போன்ல பேசியிருக்கீங்க, உங்களுக்குள்ள அப்படி என்ன பழக்கம்ன்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து எந்திரிச்சிடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு ரூம் வராரு. அந்த ரூம்ல தான் அந்த குருவை உட்கார வச்சிருக்காங்க. நீ தான் முகேஷ் அடிச்சு சாவடிச்சன்ற மாதிரி பிரியா சொல்லிட்டா, இப்ப நீ மட்டும் தான் ஜெயிலுக்கு போக போற, பத்தியா உன்னை மாட்டி விட்டுட்டு அவ தப்புஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவன் வாயால உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேசுறாரு. இப்ப இவனுமே ஒரு ஸ்டேஜ்ல பயப்பட ஆரம்பிக்கிறான். சார் என் தப்பு எதுவும் இல்ல, அவ தப்பு தான், அவ சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறான். பக்கத்து ரூம்ல இருக்க பிரியாவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு சொல்லாதன்னு சொல்ல வராங்க. ஆனா இங்க இருக்க எஸ்ஐ இருக்கார்ல, நீ பேசுறது அந்த ரூம்ல கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவன் எல்லா விஷயத்தையும் உளறிடுறான். ஆக்சுவலா இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க முகேஷை கட்டி வைக்கிறதுக்கு பிளான்லாம் போட்டிருப்பாங்க. அதனால முகேஷ் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக இவங்க 2 பேருமே இந்த பிளானை போட்டிருப்பாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் குரு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேர் தான் பண்ணிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இது எல்லாத்தையும் இவங்க ஃபுட்டேஜா எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் சீனியர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. சோ கேஸ் நல்லபடியா முடிஞ்சிருது. இன்ஸ்பெக்டர் பேரு அலெக்ஸ் அப்படின்றது. இவருக்கு இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே ரிட்டையர் ஆயிரலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரத்தத்தை பார்த்தாலே பயப்படுறாருல, அதனால தான் இந்த மாதிரி யோசிக்கிறாரு. அதை நேரடியா சீனியர் கிட்ட சொல்ல மாட்டாரு. சார் நான் ரிட்டையர் ஆயிரலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நீ ரிட்டையர் ஆக போறியா, அதுக்கெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நீ சர்வீஸை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன சார் நீங்க கேட்டதுக்கு சீனியர் ஒத்துக்கலையான்ற மாதிரி எஸ்ஐ கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வரும்போது மைனா பேசுறதுக்காக வராங்க. ஆனா அங்க இருக்க கான்ஸ்டபிள் இருக்கார்ல, போய் உட்காருமான்ற மாதிரி அதட்டி உட்கார வச்சிடுறாரு. இந்த மாதிரிலாம் அதட்டாத, நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டதானே வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள அனுப்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கான்ஸ்டபிளும் ஏத்துக்கிறாரு. இப்ப மைனா உள்ள வந்துடுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் ஆட்டோ தான் சார் ஓட்டுறாரு, நேத்துல இருந்து வீட்டுக்கே வரலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஹஸ்பண்ட் போட்டோ இருக்கா காட்டுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களுமே போட்டோவை காட்டுறாங்க. போட்டோல இருக்க ராகவனை பார்த்து இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. ஓஹோ இவன் தானா, இப்பதான் நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் வருது, இப்ப கூட ஏதாவது தப்பான வேலை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், என் ஹஸ்பண்ட் முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வைஃப் சொல்றாங்க. தகவலை கொடுத்துருக்கல, நான் விசாரணை பண்றேன், இப்போதைக்கு கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் டிவில ஃபுல் சவுண்ட் வச்சிடுறாரு. ராகவனை டார்ச்சர் பண்ற சவுண்ட் வெளியே போக கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. இப்ப ராகவனை போட்டு இந்த இடத்துல டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு நிம்மியோட ஹஸ்பண்ட் ராயும் வந்திருக்காங்க. அதாவது நிம்மின்ற பொண்ணு தான் ஆட்டோ விட்டு இறங்கி ஓடி இருப்பாங்க. அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. எங்க சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுதுன்னு சொல்றீங்க, இப்பதான் வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு ஹஸ்பண்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நடந்தோனே என்னோட ஒய்ஃப் ரொம்ப பயந்துருக்கா, நான் வெளியூர்ல இருந்து இப்பதான் வந்தேன், என்கிட்ட தான் விஷயத்த சொன்னா, அதனால தான் உங்ககிட்ட கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா அவன் உங்ககிட்ட எல்லா மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், நீங்க தப்பிச்சு ஓடி இருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சரி தேவைன்னா நான் சொல்றேன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப எந்த பகுதியில் அந்த சம்பவம் நடந்ததோ அந்த பகுதியில செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஆட்டோ ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அந்த ராகவன் ஆட்டோ இங்க தான் நிக்குது, செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. ஒரு சிகரெட் மட்டும் புடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, இதை எடுத்துக்கலான்ற மாதிரி இவங்களுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த ராயை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு. வேலை விஷயமா பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அந்த ஆட்டோ கிடைச்சிருச்சு, ராகவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை சொல்றதுக்கு வந்தீங்களா சார் அப்படின்ற மாதிரி ஜாய் கேட்கிறாரு. உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு, நீங்க ஹர்ஷாவோட ஃப்ரெண்டு தானேன்னு கேட்கிறாரு.
சொல்லிட்டாரு. ஆமா சார், ஹர்ஷாவோட ஃப்ரெண்டு தான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி ஹர்ஷா இப்போ ஓகேவா, ஹர்ஷாவோட நம்பர் கிடைக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அவன் நம்பரை மாத்திக்கிட்டே இருப்பான், எனக்கு நம்பர்லாம் தெரியாது சார், ஆனா அவன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த இடத்துல தான் அவன் வீடு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை ஹர்ஷா இதுல சம்பந்தப்பட்டிருப்பானான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப ராயோட ஒய்ஃப் நிம்மி இருக்காங்கல்ல, எல்லாமே சரியா நடக்குமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. கவலைப்படாத, எல்லாமே சரியா நடக்கும்ன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்போ உடனே இவர் ஹீரோக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுறாரு. கேக்கு சூடா இருக்கு, எடுத்துரு அப்படின்ற மாதிரி கோட் வேர்ட்ல தான் ஒரு விஷயத்தை அனுப்பி வைக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்காருல, உடனே இந்த சிம்மை கழட்டிடுறாரு, டிஸ்போஸ் பண்றாரு, புதுசா ஒரு சிம்மை போட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு எப்பவுமே போல கிளாஸ்லாம் இவர் சொல்லி தந்துட்டு இருக்காரு. நீ ஃபுல்லா கத்துக்கிட்ட, இதுக்கப்புறம் வர தேவையில்லைன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்த்தா இன்ஸ்பெக்டர் இங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. அம்மா கிட்ட தான் பேச்சு கொடுத்திருக்காரு போல. அம்மா கிட்ட அவரோட நம்பர் கிடைக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி அவர் நம்பரை மாத்திக்கிட்டே இருப்பேன், என் நம்பர்லாம் உங்களுக்கு வேணாம், நானே கால் பண்றேன், ஃப்ரீயா இருக்கும் போது மட்டும் பொண்ணு அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லுவார் சார், அவர் தான் லேண்ட்லைன் மூலியமா கால் பண்ணுவாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏன் சார் கேக்குறீங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராகவன் பல்லெல்லாம் புடிங்கி வச்சிருக்காரு போல, அது எல்லாத்தையும் உடைக்கலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தெரியுது. இவருமே கதவை திறக்கிறாரு. இவர் நினைச்ச மாதிரியே இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. என்ன ஹர்ஷா, இப்போ நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாரு. இவரும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. இருங்க சார் காஃபி போடுறன்ற மாதிரி ஹர்ஷா காஃபி போடுறதுக்காக வராரு. சட்டுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க கபோர்டையும் ஓபன் பண்றாரு. நல்ல வேளை அந்த பல்லை இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு இடத்துல அவனை லாக் பண்ணி வச்சிருக்காருல, அந்த ரூமை இன்ஸ்பெக்டர் பார்த்துடுறாரு. இந்த ரூம் ஏன் பூட்டு போட்டிருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் பூட்டு போடல, அந்த ஹவுஸ் ஓனர் விடும் போதே பூட்டு போட்டு வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதை நான் பார்க்கணுமேன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நீங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. சரி விடுங்க, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரி எதுக்கு வந்தீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, சும்மா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஹர்ஷா, நடந்த விஷயத்தையே யோசிச்சு கஷ்டப்பட்டு இருக்காதீங்க, அதை விட்டு வெளியே வாங்கன்ற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறாரு. ஹர்ஷாக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டர் கிளம்பணும்னு ஹர்ஷா இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் தாமதிக்க கூடாது, செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ராகவன் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயம் கூட இந்த இடத்துல கிடைக்க கூடாது, எல்லாத்தையும் பக்கவா டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு எரிச்சு விடுறாரு. இப்ப திரும்பி அவனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு எவிடன்ஸும் போக கூடாதுன்றதுக்காக கவர்லாம் விரிச்சு தான் வச்சிருக்காரு. இப்ப அவன் உடம்புல இருக்க எல்லா முடியையும் இவர் ஷேவிங் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் தூங்கிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. நான் உடனே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு இடத்துல துண்டு துண்டா பாடி கிடைச்சிருக்கு போல, யாரோட பாடின்னு தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் அந்த ராகவன் பாடி மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. ராகவன் பாடியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. பார்த்தா ஹீரோ காலி பண்ணிட்டு போயிட்டாருன்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரூமோட கதவு திறந்திருக்கு. நீங்க தான் லாக் பண்ணி வச்சிருந்தீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. நான் லாக் பண்ணி வச்சிருந்தானா? இல்லையே சார், நான் எல்லா ரூமையும் சேர்த்து தான் வாடகைக்கு விட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோ பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு இவருமே உள்ள வந்துடுறாரு. இப்ப சுத்தி முத்தி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு. ஹீரோ தான் கவர் போட்டு தானே பண்ணாரு, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இன்ஸ்பெக்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன நடந்திருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ இந்த இடத்துல வச்சுதான் ராகவனை டார்ச்சர் பண்ணிருக்கான், துண்டு துண்டா பாடியை வெட்டி போட்டிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இவர் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா அசிஸ்டன்ட்டும் யார் யார்கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணணும்னு கேட்கிறாரு. விசாரணையே பண்ண தேவையில்ல, இதை பண்ணது அந்த ஹர்ஷாதான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் ஆச்சரியப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹர்ஷாவை நமக்கு காட்டுறாங்க. ஹர்ஷா வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாரு போல. இப்ப பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிடுறாரு. இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஏர்போர்ட்டுக்கும் வந்துடுறாரு. ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ராய் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ திரும்ப திரும்ப காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவரும் வாசல் கிட்ட வந்து பாக்குறாரு. மாயான்ற ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷாவோட கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாங்க. மாயா இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்ப இவரோட ஒய்ஃப் அந்த டைம் கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாங்க. அவங்க பேரு நிம்மி அப்படின்றது. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹர்ஷாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு டைரக்டர் கிட்ட இவரோட கம்போசிஷன்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த டைரக்டர் வேற மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஏன் விருப்பப்படி தான் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கிளம்புன்ற மாதிரி இவருமே அனுப்பி விடுறாரு. இப்ப இவர் கிளம்பி வாசல் கிட்ட வரும்போது நிம்மி இருக்காங்கல்ல, மாயா வீட்டுக்கு வந்திருக்கா, ஏதோ பிரச்சனை
போல, சீக்கிரமா வா போலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றது மாயாவோட வீட்டுக்கு தெரிஞ்சிருது. அதனால அப்பா இருக்கார்ல, இவங்களுக்கு சீக்கிரமா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீ சீக்கிரமா வீட்டுல வந்து பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ ஹோட்டலுக்கு அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே வந்துடுறாங்க. மாயாக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க. மாயாவோட அப்பா இருக்கார்ல, சொந்தக்காரங்கள்ல எல்லாரையும் கூட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நீ விட்டுட்டு போயிடுன்ற மாதிரிலாம் குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் கட்டுனா உங்க பொண்ணை தான் கட்டுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிப்பா, நீ லைஃப்ல ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் என்னோட பொண்ணை உனக்கே கட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாயாவோட அப்பா சொல்லிட்டாரு. இவருமே அவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் டைம் எல்லாம் வாங்கிடுறாரு. அதுக்குள்ள லைஃப்ல ஏதாவது பண்ணணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும்ன்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணிட்டாரு. இவர் நிறைய பேர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே அப்புறமா கூப்பிடுறேன், சான்ஸ் வரும்போது சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் மாயா கிட்ட இருந்து கால் வருது. உன்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான்லாம் நடந்துட்டு இருக்கு, என்ன வீட்டுல வேற லாக் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன வந்து கூட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. டே பிரச்சனை ஆயிட போதுரா, அவளை வெளியே வர சொல்லு, அங்கிருந்து நம்ம கூட்டு போயிடலான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவா உங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. நீ யாருக்கும் தெரியாம நைஸா வீட்டை விட்டு வெளியே வந்துரு, நம்ம கிளம்பி போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, என்னோட அப்பா கிட்ட பேசிதான் நீ கூட்டு போனோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இத பத்தி இவரும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பாவை கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அப்பாவும் வந்துடுறாரு. என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இந்த மாதிரி பண்றது நியாயமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அப்பாவும் நியாயம் இல்லதான், என்னதான் இருந்தாலும் நீ ஒரு அனாதை, உன்னை நம்பி எப்படி பொண்ணை கட்டி கொடுக்கறது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேக்குறாரு. அப்பா எமோஷனலா இவங்களை மிரட்டவும் செஞ்சிருப்பாரு. நீ மட்டும் அவனை கட்டிக்கிறேன்னு சொன்ன, நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா எல்லாம் மேல ஊத்திட்டு இருக்காரு. தீப்பெட்டி தாங்கன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பொண்ணே தீப்பெட்டியை தூக்கி எறிறாங்க. இத பாக்குற அப்பா பயங்கரமா ஷாக்லாம் ஆயிருப்பாரு. பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அங்கிள் நீங்களே அனுப்பி வச்சிட்டா நல்லது, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, போலீஸுங்களே எங்க ரெண்டு பேரை சேர்த்து வச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், நான் அதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணிக்கிறாங்க. ராயை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு, பெரிய வீட்டுல தான் இருப்பாரு. அந்த வீட்லயே இவங்களுமே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வருமானம்லாம் பெருசா கிடையாது இல்ல. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஐடி கம்பெனில வேலைக்கு போறேன், நீ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அச்சீவ் பண்ண நினைக்கிறத அச்சீவ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. ஹாப்பியா இவங்களோட லைஃப் போக ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அப்பா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் இருக்காரு பாத்தீங்களா, எதுவுமே பேசாம வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம மேல இன்னும் மாப்பிள்ள கோவத்துல இருக்காருன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. மாப்பிள்ள கோவத்துல இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா, நான் கிளம்புறேன்ற மாதிரி அப்பா சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி வாசல் கிட்ட வரும்போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் பால் வாங்குறதுக்காக தான் போனேன், உட்காருங்க மாமா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து தராரு. இதனால மாமனாருமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு நான் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், நீங்க அப்பப்ப வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா வரேன், நீங்களுமே வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அப்பா வந்ததை நினைச்சு இவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இவங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, இப்போ ஒரு டிரைவர் இவங்களெல்லாம் விடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. யோ பொறுமையா போன பக்கத்துல இருக்கவர் சொல்லிட்டாரு, நான் அடுத்தடுத்த வேலை எல்லாம் பார்க்க தேவையில்லையா, அப்படிதான் போவன்ற மாதிரி அவர் ஸ்பீடா போறாரு. அதுதான் ராகவனா இருக்கும். இப்ப இவங்க தூக்கத்துல இருந்து முடிச்சிடுறாங்க. இவ்வளவு ஸ்பீடா போவீங்களா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. ஏற்கனவே காரணத்தை சொல்லிட்டேன், உன்கிட்ட ஒரு வாட்டி தனியா சொல்லணுமா, மூடிட்டு வான்ற மாதிரி மரியாதை இல்லாம இந்த ராகவன் பேசிடுறான். இதனால இவங்க செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. இவன் விட வேண்டிய இடத்துல ஏஜென்ட் மாதிரி ஒரு நபர் இருப்பார்ல, அவர்கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவன் ஓட்டுனா நாங்க வரவே மாட்டோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வண்டியை நீ ஓட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவருமே ராகவன் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவர் தான் வண்டி எடுக்கிறதுக்காக வராரு. இவங்க வண்டியில ஏற மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இன்னும் மாத்தாம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீ எதுக்கு அந்த வண்டியில உட்காந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த வண்டியை ஒண்ணு நீ ஓட்ட தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஷரத்னு வேற ஒருத்தனை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. நீ தான் இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அந்த ராகவன் செம்மையா அப்செட் ஆயிடுறான். இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவங்க இந்த மாதிரி பண்ணதை நிறைய லேடிஸ் பார்த்து லைட்டா சிரிச்சிருப்பாங்க. இதனால ராகவனுக்கு இந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா போயிருது. ஏற்கனவே நான் சொல்ற மாதிரி மியூசிக் போட்டுன்னு ஒரு டைரக்டர் சொன்னார் பாத்தீங்களா, அவரே இப்ப லைனுக்கு வராது. நீ எனக்கு மியூசிக் போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசுறாரு. இவர் மனசு என்ன திடீர்னு மாறி இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த டைரக்டர் கதையை ஓகே பண்ணிருப்பாரு. நீங்க காமிச்ச மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மியூசிக் டைரக்டர் பண்றதா இருந்தா நான் படம் பண்றேன்ற மாதிரி ஆக்டர் சொல்லியிருப்பாரு.
இதனால தான் இந்த டைரக்டர் இவர்கிட்ட பம்மிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சோன்னா ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி தான் சந்தோஷப்படுறாரு. இவங்க கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இவங்க செம்ம டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. எதனால அப்புறமா சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்ப போறாங்க. சரி எழுதி வச்சுட்டு போலான்ற மாதிரி இவருமே கிடைச்ச ஆஃபரை பத்தி எழுதி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராய்க்கு கால் பண்ணிட்டாரு. மச்சான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுடா, நான் வரதுக்கு 2 நாள் ஆகும், மாயாவை பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப மாயாவும் முழிச்சு இந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப மாயா வேலைக்கு கிளம்பணும்ல, வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடியா வராங்க. இப்ப கார் கிட்ட வந்து பார்த்தா அந்த ராகவன் தான் உட்காந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க, நான் அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவசரப்படாதீங்க, அந்த ஷரத்து கிட்ட பேசுங்க, ஷரத்து லைன்ல தான் இருக்கான்ற மாதிரி போனை தராரு. எதுக்காக இவன் வந்திருக்கான்ற மாதிரி இவங்க ஷரத்து கிட்ட கேக்குறாங்க. மேடம் இந்த ஒரு வாட்டி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம், வேற ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன், அதனால வர முடியாம போயிருச்சு, ப்ளீஸ் மேடம் மேனேஜர் கிட்ட எல்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி இவங்களுமே கார்ல ஏறி உட்காந்து படுத்துடுறாங்க. இவங்க நல்லா தூங்கிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பாக்குறாங்க. அப்ப காட்டு பகுதியில கார் நின்னுட்டு இருக்கு. இங்க எதுக்காக காரை நிறுத்தி வச்சிருக்க, முதல்ல இங்க இருந்து வண்டி எடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் எடுக்க முடியாதுன்ற மாதிரி தெனாவட்டா பேசுறான். இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, ஏதாவது பண்ணோன்றதுக்காக தான் இங்க கூட்டு வந்திருக்கான் போல. இப்ப இவங்களை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க தலையை துண்டாக்கிடுறான். தலையை வச்சுதானே பாடியை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இவன் தலையை மட்டும் புதைக்கிறதுக்காக கொண்டு போறான். இவங்களோட பாடி அந்த அருவில இருந்து தள்ளி விடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் இவரோட கம்போசிஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சரி சாம்பிளா சில மியூசிக்கை இங்கேயே ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப மியூசிக்லாம் இந்த இடத்துல இவர் ரெடி பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் மாயாக்கு கால் பண்றாரு. மாயா போனையே எடுக்க மாட்டாங்க. ஒண்ணுமே புரியாம இவர் ராய்க்கு கால் பண்றாரு. நானும் கால் பண்ணி பார்த்தேன், ரீச்சே பண்ண முடியல, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரிலாம் ராய் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. வேற சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்ப ராய் இருக்காருல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லியிருப்பாரு. இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னும் புரியாம வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த மாயாவோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அப்ப மாயாக்கு ஏதாவது ஆயிடுச்சான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அவசரப்படாத, நீ போலீஸ் கிட்ட முதல்ல வான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு ராயும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் எல்லாம் பார்த்து இவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பையன் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு பகுதி கிட்ட வந்திருப்பான். அந்த பகுதியில பாடியை பார்த்து இவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். தலை இல்லாம தான் அந்த பாடி இருக்கும். இதை பாக்குறவன் எல்லார்கிட்டயும் தகவலை சொல்றான். இன்ஸ்பெக்டருக்கு தகவல் போயிருது இல்ல, இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த பாடியில இவங்களுக்கு அந்த கார்டு கிடைச்சிருக்கும். கார்டு மூலியமா இறந்து போனது யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த ஆபீஸ்ல போய் விசாரணை பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆபீஸ்ல விசாரிச்சு பாக்குறாங்க. அவங்க வேலைக்கே வரலன்னு தெரிய வருது. அப்ப கூட்டு வரது யாரோட பொறுப்பு, அவங்க கிட்ட நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷரத்னு ஒருத்தன் தான் அந்த வண்டியில கூட்டு வருவான்றது உங்களுக்கு தெரிய வருது. அவங்க ஸ்பாட் தான் சார் முதல் ஸ்பாட், அந்த இடத்துல வெயிட் பண்ண அவங்க வரவே இல்ல, அதனால தான் கிளம்பிட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் போய் சொல்ற மாதிரியே இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. அதனால எஸ்ஐக்கு சிக்னல் கொடுக்கறாரு. புரிஞ்சுக்கிட்ட எஸ்ஐ இருக்கார்ல, இங்க வான்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாரு. அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனுமே உண்மையை சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் மேடத்துக்கும் ராகவன் ஒருத்தனுக்கும் ஏற்கனவே பிரச்சனை போச்சு சார், அந்த ராகவன் அந்த பிரச்சனையை பேசி தீர்க்க போறேன், நீ இந்த மாதிரி சொல்லுன்ற மாதிரி சொன்னான் சார், அதனால தான் நான் சொன்னேன், அவன் தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ராகவனும் இங்க தானே வேலை பார்க்கறாரு. இப்ப எப்பவுமே போல அவரோட வேலைக்காக வந்துட்டு இருக்காரு. அவன் தான் ராகவன் தெரிஞ்சோன்னா இவங்களுமே பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு போய் பிடிச்சிடுறாங்க. இப்ப அடி அடின்னு அடிச்சு தலை எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தலை கிடைச்சாதான் கேஸை இவங்களால ஃபைல் பண்ண முடியும். இவனுமே எந்த இடத்துல புதைச்சு வச்சானோ அந்த இடத்த தோண்டி காமிச்சிடுறான். இப்ப இவங்களுக்கு தலையும் இந்த இடத்துல கிடைச்சிருது. இப்படிதான் கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பிரசன்ட்ல ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம நேசிச்ச பொண்ணு இப்ப உயிரோட இல்லைன்றது ஹீரோக்கு தெரிய வருது. அவ கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சுமே எல்லாமே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. எல்லாருமே சமாதானம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ சமாதானம் ஆக மாட்டாரு. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ரூம்குள்ள வந்து இவர் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த ராகவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு தான் ஃபைனல் இயரிங்கா இருக்கும். இதை பத்தி நியூஸ் ஆளுங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி தூக்கு தண்டனை கிடைச்சிருக்காது, ஆயுள் தண்டனை தான் கிடைச்சிருக்கும். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி லாயர் கிட்ட ராய் பேசுறாரு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும்தான் தூக்கு தண்டனை தருவாங்க, என்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலையேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் அவனை வேன்ல ஏத்துறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நம்ம கையாலேயே இவனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேகமா ஓடி வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க போலீஸுங்க விடு விடுன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் பயங்கரமா போட்டு நெரிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு ஹீரோவை பிரிச்சு விட்டுறாங்க. இப்ப அவனை சேஃபா இங்க இருந்து ஜீப்ல கூட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கொல்ல ட்ரை பண்ணதுனால ஹீரோவையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு
கூட்டு வந்திருப்பாங்க. என்ன கேஸ்லாம் ஃபைல் பண்ணியாச்சா அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. சார் எதுக்கு சார் கேஸை ஃபைல் பண்ணோம்? அந்த மாதிரி ஒருத்தனை சாவடிக்கிறதுக்கு நினைச்சது என்ன பெரிய தப்பா? அந்த இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் சார் பண்ணிருப்பாங்க. கேஸ் எல்லாம் வேணான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு சீனியர் இருக்கார்ல, அப்ப வார்னிங் கொடுத்து இங்க இருந்து அனுப்பி விடுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. உன் கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, இதுக்கப்புறம் எதையும் நம்மளால மாத்த முடியாது, இதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணி இங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பாரு. அவன் ஜெயிலுக்கு போய் ஒரு வருஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள மீடியாட்கள் புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னா, ராகவனுக்கு மைனான ஒரு வைஃப் இருக்காங்க. அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. இப்ப வீட்டு வேலை எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராகவனுக்கு ஒரு முடியாத அம்மா இருக்காங்க. இந்த காரணத்தெல்லாம் மனசுல வச்சு சீக்கிரமா விடணும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராய் கோவப்பட்டு நியூஸை கட் பண்ணி விடுறாரு. அதே மாதிரி ஜெயில இருக்க ராகவன் ரொம்ப அமைதியா இருக்காரு. யாருகிட்டயும் வம்புக்கே போக மாட்டாரு. இவர் கொலை பண்ணிருப்பாருன்னா யாராலையும் நம்ப முடியல. ஒருவேளை போலீஸ் ஏமாத்தி லாக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. கோவத்துல இவருமே டிவி எல்லாம் ஆஃப் பண்றாரு. சில முக்கியமான நாட்கள்ல கைதியை கொஞ்சம் சீக்கிரமாவே விடுதலை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 வருஷத்துல இவனை விடுதலை பண்ணிடுறாங்க. இத பத்தியும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க இவங்க 3 பேர் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இவனுக்கு சாவுதான் தண்டனையா கிடைக்கணும், அந்த தண்டனையை நம்மளே தரலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்றான்றதை இவங்க அப்சர்வ் பண்றாங்க. ஆட்டோ டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அவனை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. வேணும்ட்டே இந்த நிம்மி இருக்காங்கல்ல, அவன் கண்ணில் பற்ற மாதிரியே போயிட்டு இருக்காங்க. அவனா நிம்மியை பார்த்திருக்க மாட்டான். இவங்க தான் அடிக்கடி பக்கத்துல போய் அவனை பார்க்க வச்சிருப்பாங்க. இது எல்லாம் இவங்களோட பிளானா தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவனை இந்த பகுதிக்கு வர வைக்கணும், அங்க வச்சு தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நிம்மி ஆட்டோல ஏறினதுக்கு அப்புறம் ஹீரோக்கு தகவலை சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ரெடியா இருந்திருப்பாரு. வந்த ஆட்டோவை ஹீரோ தான் பஞ்சர் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ரூட்டை திருப்பி விட்டதும் ஹீரோவோட வேலையா தான் இருக்கும். ஆட்டோ பஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் இவங்க இறங்கி ஓடி இருப்பாங்க. அவனுமே துரத்திட்டு பின்னாடியே போயிருப்பான். அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. இவனை மயக்கமாக்கி வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. கதையை முடிச்சிருப்பாரு. அப்ப சீக்கிரம் ஹர்ஷா எங்க போனான்றதை கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கேட்கிறாரு. விடியா, இறந்து போனவன் காந்தியும் கிடையாது, புத்தரும் கிடையாது, அவன்லாம் சாக வேண்டியவன் தான், செத்து போயிட்டான் விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி எஸ்ஐயும் இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹீரோவை தேடிலாம் அலைய வேணாம், விட்டுலான்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்துடுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.